Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே फ्रेंड्स, அதாவது நீங்க ரவுண்ட் 3ல வர போறீங்க. அதாவது 142க்கு கீழ உங்க கட் ஆஃப் இருக்கு. அப்படினா நான் வந்து என்ன மாதிரியான காலேஜ் சார் நான் வந்து சூஸ் பண்றது? அதாவது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்ல கோர்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து உங்களுக்கு வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கும். சரியா? நல்லா நீங்க தெரிஞ்சுங்க. அதாவது லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 3ல முக்கியமான காலேஜ், அதாவது பெரிய பெரிய காலேஜ் நம்ம சொல்றோம்ல, ஈவன் டயர் 2 காலேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டே இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஏஐடிஎஸ்க்கும் பசங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா டயர் 2 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மெக்கானிக்கலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளியோ சிவிலோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து டயர் 2 காலேஜுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் கட் ஆஃப் வந்து குறைவாக எடுத்துட்டீங்க, ஆனால் காலேஜ்லேயும் போய் ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்கு போயிருவீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிருவீங்க. நான் வந்து ஏற்கனவே 12th மார்க் கம்மியாக எடுத்துட்டு தான் நான் எந்த காலேஜ் போய் சேர்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளை இப்படி அலைய விட்டு தேர்ட் ரவுண்டில் வந்து கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா காலேஜில் நீங்கள் நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. 8 செமஸ்டரும் அரியரே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜில் நீங்கள் படித்தாலும் சரி பிளேஸ் ஆகிடலாம். சரியா? அப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு ஒரு வேளை முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் வந்து கிடைக்கும். இல்லை சார் எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம் சார் அப்படின்னா நம்ம சேனலில் இப்போ நிறைய ரிவ்யூ வந்து போட்டுருக்கோம். உங்களுக்காக தான் போட்டுருக்கோம், தேர்ட் ரவுண்டில் வர பசங்களுக்காக தான். ஏன்னா எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து டயர் 1 டயர் 2 காலேஜை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். அப்போ டயர் 3 அதாவது ரவுண்ட் 3 வர பசங்களாம் எங்கே போவாங்க? அப்போ அந்த மாதிரியான பசங்களுக்காக தான் நம்ம வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும், அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதனால நம்ம போடக்கூடிய ரிவ்யூலாம் நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். இல்லை சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நான் இப்போயே வந்து காலேஜ் வந்து பார்க்கலாமா, நீங்கள் சொல்கிற காலேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்கிற காலேஜில் நேம்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, ஜேஎன்என்ங்கிறீங்க, டிஎம்ஐங்கிறீங்க, இந்த மாதிரி காலேஜில் நான் கேள்விப்பட்டதே இல்லாமல் இருக்குது. நான் வந்து காலேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாமா? இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எப்போ நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கையே இருக்காது, நம்ம கட் ஆஃப்லாம் காலேஜ் கிடைக்க போதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் காலேஜ் கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போட்டிங்க அப்படின்னா. சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே வருஷம் பண்ணி கொடுத்தா இருக்கோம். ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.